ஹாய்ப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் கௌதம். இன்னையோட பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. கோடை விடுமுறை நீடிக்கப்படுமா? 9த்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸஸ் வைப்பாங்களா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புது ஆட்சி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன், ஜூன் 1 உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கான வாய்ப்புகள்லாம் என்ன, சாத்தியக்கூறுகள் என்னன்னு சொல்லி பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு 2K லைக்ஸ் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா வகுப்புக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய 45 நாட்கள் விடுமுறை. ஓகேங்களா? ஸோ 1 to 4க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா, 2 நாளோ 3 நாள் எக்ஸ்ட்ரா லீவு. ஜூன் 4 இல்லை ஜூன் 5 தான் உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன். ஓகேங்களா? எப்படின்னு தெரில, அவங்களுக்கு மட்டும் அந்த ஜூன் 1, 2, 3 நாளில் வெயில் அடிக்கும் போல், நமக்குலாம் வெயில் அடிக்காத மாதிரி பார்த்தீங்கன்னா 6th to 12க்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிடுவாங்க ஜூன் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா LKG to 4th ஸ்டாண்டர்ட் வரையும் பார்த்தீங்கன்னா ஜூன் 3 இல்லை ஜூன் 4 தான் ஸ்கூல் ரீஓப்பன் நினைக்கிறேன். ஓகேங்களா? 2 நாள் 3 நாள் டிஃப்ரென்ஸ் வருது. இது எப்படின்னு தெரியல, என்ன கணக்குன்னு தெரியல. அவங்களும் மாணவர்கள் தான், இவங்களும் மாணவர்கள் தான். அவங்களுக்கும் வெயில் அடிக்கும், இவங்களுக்கும் வெயில் அடிக்கும். பட் எப்படி இவங்க ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்படி அவங்க சொன்னாலுமே நமக்கு பள்ளிகள் திறப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீடிக்கப்படும். ஓகேவா? வெயிலின் தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வருஷம். ஓகேங்களா? அக்னி நட்சத்திரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஹாப்பியாக இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூல் லீவ் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ 9th முடிச்சு இப்போ 10th போகிறாங்க தெரியுமா? அதே மாதிரி 11th முடிச்சு இப்போ 12th போகிறாங்க தெரியுமா? அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா வைக்கிறதா பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு. உங்கள் ஸ்கூல் பேர் ஊர் பேர் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இப்படி வைக்கிறாங்கன்ட்டு. அப்படி ஆக்சுவலாக வைக்கக்கூடாது. அதே மாதிரி வச்சாங்கன்னா கண்டிப்பாக சட்டப்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லுவாங்க. வருஷம் நம்முடைய அன்பில் மிக சொல்லுவார். பட் என்னன்னு தெரில, ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கூலுக்கு சீல் வைக்கிற மாதிரி எந்த ஒரு அப்டேட் நமக்கு வராது. இந்த வருஷம் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அந்த மாதிரி அப்டேட்ஸ் எதுவும் வருதா இல்லையான்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அப்டேட்ஸ் வந்தால் சந்தோஷம் தான், நம்ம கொஞ்சம் ஹாப்பி நியூஸாக இருக்கும். டெஃபினட்டாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஸ்கூல் அப்டேட்ஸ் இவ்வளோ தான் உங்களுக்கு. ஸோ இதுக்கு மேலே அப்டேட்ஸ் எதாவது வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக இப்போ எழுதி வச்சுக்கோங்க கௌதம், நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூல் லீவ் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஹாப்பியாக இருங்க. ஸோ யாரெல்லாம் எங்கெங்கே போக போகிறீங்க? ஸோ 5 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில், 5 நாள் கசின் வீட்டில், 5 நாள் பாட்டி வீட்டில், அந்த மாதிரிலாம் போவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாலியாக லீவை என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. வெயில் ரொம்ப அடிக்குது, பார்த்து கருத்து போயிடாதீங்க, அப்புறம் அழகு போயிடும். ஓகேவா? ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஸோ ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஸோ சேஃபாக இருங்க. ஓகேவா? ஸோ ஓகேப்பா, வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு லீவ் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு மாதிரி வீடியோ வரும் நம்முடைய சேனலில். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ். ஸோ ஓகேப்பா ஸ்டூடெண்ட்ஸ், பைப்பா, பாய்.